குச்சவெளி கடலில் மீனவர் மீது கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு, படுகாயமடைந்தவர் திருகோணமலை வைத்தியசாலையில் என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. திருகோணமலை குச்சவெளி கடற்பகுதியில் கடற்படையினர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய மீனவர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தில் குச்சவெளி ஜாயநாதர் கிராமத்தைச் சேர்ந்த அய்யூப் கான் இனோஸ் என்கிற 23 வயது இளைஞனே படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த தகவலில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே குச்சவெளி கடலில் வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகின்றன. அதாவது குச்சவெளி கடற்பரப்பில் அனுமதி பெற்ற சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளை சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் சிலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்க படகு மற்றும் சுருக்கு வலைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எனவே சுருக்கு வலையை பயன்படுத்தி சுமார் 7 கிலோமீட்டருக்கு அப்பால் மீன்பிடிக்க முடியும் என்று சட்டம் இருப்பதாகவும் அதை மீறி மீன்பிடிக்க மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையிலேயே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டதான தகவலை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். குச்சவெளி மீனவர் மீது கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி அளித்தது யார் என்ற கேள்வியினை இம்ரான் மஹ்ரூப் எம்பி எழுப்பியிருக்கிறார். இனவாதமாக பார்க்க வேண்டியிருப்பதாகவும் அவரால் இது தொடர்பான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குச்சவெளி மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதியை கடற்படைக்கு கொடுத்தது யார்? சுருக்கு வலைக்கான அனுமதி பத்திரம் காலி, அம்பாந்தோட்டை, மாத்திரை போன்ற பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுகிற நிலையில் வடக்கு கிழக்கில் மட்டும் இதற்கு தடை ஏன் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃபினால் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. பார்லிமெண்டத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2023 ஆண்டுக்கான 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகளின் கீழ் அவர் உரையாற்றும் போது இந்த கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே குச்சவெளியில் செவ்வாய்க்கிழமை துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையாக காணப்பட்ட நிலையில் அது துப்பாக்கிச்சூட்டில் முடிந்துள்ளது. இதில் ஒரு இளைஞன் காயமடைந்திருக்கிறார். குச்சவெளி ஜாஜா நகர் பிரதேசத்தில் பள்ளிமுனை பிரதேசத்தில் காணப்படுகிற அய்யூப் கான் ஜனூஸ் என்று சொல்லப்படுகிற 23 வயது இளைஞரை காயமடைந்திருக்கிறார். இன்னும் இந்த மீனவரின் பிரச்சனைகளை நாம் இங்குள்ள அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் கடற்றொழில் திணைக்களத்தால் முறையாக வழங்கப்பட்டுள்ள சுருக்கு வலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ள இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. திணைக்களத்தினால் முறையாக வழங்கப்பட்டிருக்கின்ற சுருக்குவலை அனுமதி பத்திரம் பெற்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த செய்தி கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று இந்த சுருக்குவலை அனுமதி பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 7 மைல் நிபந்தனைகள் தான் இதனுடைய பிரதான காரணமாக காணப்படுகின்றன. இந்த 7 மைல் நிபந்தனைகள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒரு நிபந்தனையாக காணப்படுகின்ற காரணத்தினால் தான் இன்று இவ்வாறு நடவடிக்கைகள் இந்த இடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணைகளை ஆரம்பித்து அந்த மீனவர்களுக்கான நிவாரணங்கள், அந்த மீனவர்களுக்கான சரியான விடயங்களை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற விடயம். இவ்வாறு இம்ரான் மஹ்ரூப் எம்பி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இது தொடர்பிலான கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். குச்சவெளி துப்பாக்கிச்சூடு கடற்படையினரும் அறிக்கை கோருகிறார் அமைச்சர் என்பதான செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் திருகோணமலை குச்சவெளி சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்றொழில் நீரல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்படையினருக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். கடற்படையினரின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சம்பவம் தொடர்பில் முடிவொன்றுக்கு வர முடியும் என்றும் முடிவின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சரால் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இவ்வாறு அமைச்சர் சந்திரசேகரனால் அறிக்கை கோரப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியை தினகரன் பத்திரிகையை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது தொடர்பில் அமைச்சரின் சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானிக்கும் போது எனினும் சாதாரண நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மீனவரை நோக்கி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுவதை அடுத்து இந்த சம்பவம் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதை அடுத்து கடற்படையினரின் அமைச்சர் அறிக்கை கூறியிருக்கிறார். சட்டவிரோத மீன்பிடி முறையானது கடலுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும். ஒரு சில மீனவர்கள் வருமானத்துக்காக பெரும்பாலானவர்களின் வருமானம் இழக்கப்படுகிறது. இதனால் தான் சட்டவிரோத மீன்பிடித்தலை தடுக்குமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையும் தவறு, துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் தவறு, அதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவதும் தவறு என்று குறிப்பிட்ட அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதான தகவலை இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாம் அவதானிக்கலாம்.